நேர்களே, மீண்டும் கவிதை நேரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். ஆம், இது இந்த கவிதை நேரம் நிகழ்ச்சியானது கவிஞர்களை ஊக்குவிக்கும், அதாவது கவிஞர்களின் படைப்புகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு படைப்பாளிகளையும் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுடைய கவிதைகளை இங்கே குரல் வடிவாக வாசித்து அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அன்பு நேயர்களே. இது சில வாரங்கள் சில நாட்களாக மிகவும் அருமையாக சென்று கொண்டு இருந்தது. அ இன்று வெகு நாட்களுக்கு பிறகு, அதாவது ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த கவிதை நேரம் பகுதியில் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும், நிறைய கவிஞர்கள் மகிழ்ச்சியும், நன்றியும், வாழ்த்துக்களையும் அப்படியே பொழிந்திருக்கிறார்கள். அதாவது இந்த கவிதை நேரத்திற்கு அவ்வளோ வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நிச்சயமாக அதாவது தன்னை போன்ற படைப்பாளிகளை ஊக்குவிப்பது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்று சொல்லலாம். அந்த வகையில் நாம் அவர்களை ஊக்குவித்து கொண்டே இருக்கலாம். நம்மால் என்ன முடிகிறதோ அவர்களுக்கு உதவி செய்யலாம். நமது தளத்தை வைத்து அவர்களுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் உதவி கொண்டு இருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்வு அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இதோ அந்த வகையில் இன்றைய கவிஞர் யார் என்று கேட்டால், உமர் ஃபாரூக் அவர்களின் அருமையான கவிதை தொகுப்போடு இன்று நாம் இணைந்து கொள்வோம். வாருங்கள். வெகு நாட்கள் 2, 3 நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு உங்களை கவிதை நேரத்தில் சந்திக்கிறேன். இன்றைய கவிஞர் நாம் இன்றைய கவிஞர் உமர் ஃபாரூக் அவர்களின் கவிதை தொகுப்போடு இணைந்து கொள்வோம். வாருங்கள். அவருடைய முதல் கவிதை, உமர் ஃபாரூக் அவர்களின் முதல் கவிதை இப்படியாக அமைகிறது. நம்மளை அப்படியே அந்த கடந்த காலத்திற்கு, இளமை காலத்திற்கு கூட்டி செல்வதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அதோ அந்த கவிதை அவரின் வரிகளிலேயே பார்த்து விடலாமா? வெயிலோடு விளையாடி குட்டி போட்ட இருள் நிறைந்த இடம், 7, 8 பேர் ஓடி ஒளிந்து விளையாடிய தருணம், வேரா சியக்காய் குளித்து காயாத தலை, சுவருடனும் என்னுடனும் நெருங்கி தயக்கத்தை குளிப்பாட்டினாள் ரேவதி. நெருக்கத்தின் நடுவில் பயத்தின் ஓடைகள் நடுக்கடலில் காகித கப்பலாய் ஓயாத அலையுடன் தத்தளித்தேன். தொண்டை குழிக்குள் கவி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது இனம் புரியாத சில வார்த்தைகள். இரு ஈர இமைகளில் அணைந்து அணைந்து எரிகிறது அவள் பார்வை. நேரெதிர் திசையில் பயணிக்கும் இருவரின் சுவாசங்களும் முகவரியை ஆழமாக புதைத்தன. இருவரின் புருவங்களும் இரு துருவங்களாகினும் ஏதோ ஒன்று கொதித்து கொண்டிருந்தது. அம்மா தேடுவதாக யாரோ சொல்ல என்னை மூழ்க வைத்து அவள் கரையேறினாள். ரொம்ப அற்புதமான அந்த காதல் கவிதை. ரொம்ப, அதாவது இறுதி வரிகள் பாருங்கள். அம்மா தேடுவதாக யாரோ சொல்ல என்னை மூழ்க வைத்து அவள் கரையேறினாள். எவ்வளவு அழகான அற்புதமான வரிகள் என்று சொல்லலாம் அல்லவா? இன்றைய கவிதை நேரத்தில் உமர் ஃபாரூக் அவர்களின் கவிதை தொகுப்போடு தான் இணைந்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அந்த வகையில் அவருடைய அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. மறைந்து போன மாயம் என்ன? கடிதம் என்றால் நினைவின் நீரோட்டம், எண்ணத்தின் தட்டச்சாய் எழுத்தில் உயிர்த்தெழும். படித்து முடிப்பதற்குள் எதிர்பார்ப்பு எகிரும். தாத்தாவின் சாவிற்கு அனுப்பிய கடிதம் 10ஆம் நாள் காரியத்திற்கு வந்ததுண்டு. நிராகரித்த காதலாய் திரும்பி வருவதும் உண்டு. மறைந்து போகவில்லை அவசர உலகில் ஆடம்பரமாய் வாழ்வதாய் ஆனந்தத்தை இழக்கிறோம். மறைந்து போகவில்லை அவசர உலகில் ஆடம்பரமாய் வாழ்வதாய் ஆனந்தத்தை இழக்கிறோம். அன்பை அரவணைப்பை பொறித்த கடிதங்கள் முதியோர் இல்லமாய் மூளையில் தொங்கும். அன்பை அரவணைப்பை பொறித்த கடிதங்கள் முதியோர் இல்லமாய் மூளையில் தொங்கும். ஆம், இந்த கடிதம் பற்றிய கவிதை நமக்கு அந்த காலத்தில் நாம் எழுதிய கடிதங்கள், நமக்காக நமது தோழமைகள் எழுதிய கடிதங்கள், எத்தனை பேர் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள்? ரொம்ப அற்புதமான அந்த கவிதை தொகுப்பை மீண்டும் மீண்டும் எடுத்து படித்தாலும், எத்தனை முறை படித்தாலும் சலிக்காத ஒரு கடிதமாக தான் அமைந்திருக்கும் அல்லவா? இந்த கடித கவிதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. மறைந்து போன மாயம் என்ன அப்படின்னு நாம் கடித போக்குவரத்தை முதலிலேயே முதல் வரியாகவே வைத்து தொடங்கியிருக்கிறார்.
மறைந்து போன மாயம் என்ன? இந்த கடித போக்குவரத்து இல்லாமல் இப்பொழுதெல்லாம் உடனுக்குடனே தட்டச்சு செய்து, உடனே அடுத்த நொடியில் அடுத்தவர்கள் பார்த்துவிடும் இந்த அ நவீன உலகத்தில் இருந்தாலும், அந்த கடிதம் என்பது நிச்சயமாக யாருக்குமே மறக்காத ஒரு விஷயம் அல்லவா? இன்னும் சொல்லப்போனால், அது நமது மனதிற்கு ஒரு இதத்தையும், ஆனந்தத்தையும் இதுவல்லவா வாழ்க்கை என்று எண்ணமும் தோன்றியிருக்கும். இதோ பாருங்கள், தாத்தாவின் சாவிற்கு அனுப்பிய கடிதம் 10ஆம் நாள் காரியத்திற்கு வந்ததும் உண்டு என்று. ஆம். அந்த கடிதம் தாமதமாக நமக்கு இறப்பையும் உணர்த்தியிருக்கிறது. பல கடிதங்கள் நிராகரித்த காதலாய் திரும்பி அனுப்பப்பட்ட கடிதங்களும் நம் நினைவில் வந்து போய்க்கொண்டு இருக்கும் அல்லவா? ரொம்ப அற்புதமான கவிதை அது. அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் உமர் ஃபாரூக் அவர்கள். ரொம்ப அற்புதமான அந்த கவிதையை வாசித்த பிறகு நாம் மீண்டும் அவருடைய கவிதை நிழலுக்குள் கொஞ்சம் இளைப்பாறலாம் வாருங்கள். அவருடைய அடுத்த கவிதை இப்படியாக அமைந்து இருக்கிறது. ஆம். கடைசியாக நீ நின்று பேசிய வார்த்தைகள் இருளை வென்ற கார்த்திகை தீபங்கள். காதலை இருளில் புதைத்து வைத்தாலும் மின்மினியாய் சிவக்கும் நினைவுகள். உன் சாயலில் யாரேனும் தென்பட்டால் அவர்களும் வாகை சூடக்கூடும் ஓர் மாலை பொழுதின் பரவசம். ஈரோடு அபிராமி தியேட்டரில் நாம் பார்த்த வாரணமாயிரம் திரைப்படம் செல்போனில் நீ செட் செய்து வைத்த ஒளிகளை தரும் ரீங்காரம். இன்று வரை தொடரும் என் ஏடிஎம் பின் நம்பரில் உன் பிறந்த நாள் தேதி. நீ கொடுக்க நான் வைத்து பாதுகாக்கும் பால்கனியிலிருந்து எட்டி பார்க்கும் ரோஜா பூ செடி. உன் சுவாசம் தீண்டிய கைக்குட்டை. சிதிலமடைந்த கனவுகளில் வெளிச்சம் தரும் பூவாக நீ வரும் காட்சிகள். நம் முதல் சந்திப்புக்கும் கடைசி சந்திப்புக்கும் நடுவே வானவில் நீரோடைகள். நம் நிகழ்வுகள் யாவும் நீ நின்று பேசும் வார்த்தைகள். நம் நிகழ்வுகள் யாவும் நீ நின்று பேசும் வார்த்தைகள். அடடா, எவ்வளவு அற்புதமான வரிகளை, வார்த்தைகளை இந்த கடிதத்தில் வடித்திருக்கிறார் பாருங்கள். உன் சாயலில் யாரேனும் தென்பட்டால் அவர்களும் வாகை சூடக்கூடும் ஓர் மாலை பொழுதின் பரவசம். ஆம், இப்படியெல்லாம் ஒரு கவிஞர்களால் தான் எழுத முடியும் அல்லவா? ஆம். நீ கடைசியாக நின்று பேசிய வார்த்தைகள் இருக்கிறதே, அதுதான் எனக்கு இருளை வென்ற கார்த்திகை தீபங்களாக இன்றும் என் மனதில் ஒளியாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ எங்கே என்று கேட்கிறார். உன் சுவாசம் தீண்டிய கைக்குட்டையெல்லாம் என்னிடம் இருக்கிறது. சிதிலமடைந்த கனவுகளில் வெளிச்சம் தரும் பூவாக நீ வரும் காட்சிகளும் கூட என்னிடம் மனதில் பலமாக இருக்கிறது. நம் முதல் சந்திப்புக்கும் கடைசி சந்திப்புக்கும் நடுவே வானவில் நீரோடைகள் எவ்வளவு அற்புதமாக பயணிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்ப்பதற்கு என்னுடன் நீ இருக்கிறாயா என்று கேட்பது போல ரொம்ப அற்புதமான அந்த கவிதை அமைந்திருந்தது. உமர் ஃபாரூக் அவர்களின் கவிதை. உமர் ஃபாரூக் கவிதை. அடுத்த கவிதை வாருங்கள், அவருடைய கவிதை நதியின் நீரோட்டத்தில் நம்மை பயணிக்க வைக்கிறது. அந்த கவிதை இதுதான். ஒரு நதியின் பயணம் என்ற தலைப்பில் இப்படியாக அமைகிறது. ஆங்காங்கே குடித்த மதுபாட்டில்களை ஆற்றில் போடுவதால் ஆறும் உலர ஆரம்பித்து விட்டது. வெடி போட்டு வலைகளில் மீன்களை மலை போல் குவித்து விட்டீர்கள். சாய கழிவுகளின் வாயை திறந்து விட்டீர்கள். செம்புல பெயல் நீரில் நிலை குலைந்தது நிற்கிறது என் கற்பின் வாடைகள். மது பாட்டில்களை குடித்துவிட்டு தண்ணீரில் மிதக்க விழுகிறீர்கள். தரையில் நீங்களும் மிதக்கிறீர்கள். பாட்டில்களை பாறையில் உடைத்து ஆற்றை கிழிக்கிறீர்கள். பீச்சும் இரத்தத்தால் எனக்கான சத்தத்தை நீங்கள் எழுப்புகிறீர்கள். இரவில் நிலவை சமாதான புறாவாக பறக்க விட்டாலும் தூங்க விடாமல் வேட்டையாடுகிறீர்கள். தீட்டு துணிகளை துவைத்து என்னை மலராக்கி விட்டீர்கள். அஸ்தியை கரைத்து ஆன்மாவுடன் பேச வைக்கிறீர்கள். ஊசி துளையில் துளையிட்டு நிலத்தடி பாலத்தில் கண்கட்டி எங்கேயோ அழைத்து செல்கிறீர்கள். மடைகளின் சிக்கலுக்குள் எங்களை மடித்து வைக்கிறீர்கள். அவ்வப்போது வரும் பிணங்களை சுமக்கும் பாடையாக்கி விட்டீர்கள். அவ்வப்போது வரும் பிணங்களை சுமக்கும் பாடையாக்கி விட்டீர்கள். ஆம், உமர் ஃபாரூக் அவர்களின் இந்த கவிதை ஒரு
ஒரு வலியை ஏற்படுத்தி விட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? இப்பொழுது நாம் நதியை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை கண்கூடாக அப்படியே கண் முன்னே நமக்கு காட்சிப்படுத்தி விட்டார் இந்த சில வரிகளின் மூலம். இந்த கவிதையை கேட்டுவிட்டு எவரேனும் திருந்தவும் கூடும், சில பேர் யோசிக்கவும் கூடும். ஆனால் அவர்கள் நதிக்கு அருகே செல்லும் பொழுது இந்த கவிதையின் சில வரிகள் மிச்சமாவது அவர்கள் செவிகளில் ரீங்காரமிட்டால் அந்த நதி தப்பித்து கொள்ளும் அல்லவா? ரொம்ப அற்புதமான அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் உமர் பாருக் அவர்கள். அடுத்த கவிதை உமர் பாருக் அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. உன்னை ஓவியமாக வரைய மின்னல் கீற்றை தூரிகையாக்குகிறேன். வர்ணம் பூச வானவில்லை வளைத்து பிடிக்கிறேன். வட்ட முகத்தில் பொட்டு வைக்க பௌர்ணமி நிலவை கையில் எடுக்கிறேன். கூந்தல் பறக்க தென்றலை தேராய் இழுக்கிறேன். கண்கள் பதிக்க நட்சத்திரத்தை வெட்டி எடுக்கிறேன். நடக்கும் பாதையில் பொழியும் பனியில் சந்தனத்தை கலக்கிறேன். தாள்கள் பறக்காமல் இருக்க மலைகளை பெயர்த்து வேலியாக்கி நடுகிறேன். நீ அலைகளை மட்டும் பிடித்துக்கொள், நான் வரைவது கடற்கரையில். எவ்வளவு அற்புதம் பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை. ஆம், நீ அலைகளை மட்டும் பிடித்துக்கொள், நான் வரைவது கடற்கரையில். எவ்வளவு அழகாக அந்த காதலியை ஓவியமாக இயற்கையை வைத்தே அந்த காதலியை ஓவியமாக வரைந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ எதையும் செய்ய வேண்டாம், அந்த அலையை மட்டும் கரையில் நான் வரையும் கரையில் இயற்கையை வைத்து நான் வரையும் ஓவியத்தின் கரையை மோதாமல் நீ பிடித்து வைத்துக்கொள், நான் உனது ஓவியத்தை உனக்கு பரிசளிக்கிறேன் என்கிறாரோ. ரொம்ப அற்புதமான கவிதை உமர் பாருக் அவர்களின் அந்த கவிதை. முத்தாய்ப்பாக அவருடைய கவிதையில் நாம் வாசிக்க இருக்கும் நிறைவான கவிதை இதுதான். முன்பொரு நாள் எனக்காக நீ எழுதிய கவிதைகளை இப்போது எடுத்து படிக்கிறேன். இருளை தடவி வைத்திருக்கிறாய். முன்பொரு நாள் எனக்காக நீ எழுதிய கவிதைகளை இப்போது எடுத்து படிக்கிறேன். இருளை தடவி வைத்திருக்கிறாய். உமர் பாருக். ஆம், ஆம், உண்மைதானே? எப்பொழுதோ நீங்கள் எனக்காக எழுதிய கவிதைகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் அதை வாசிக்கும் பொழுது அதில் ஏனோ பல இடங்களில் இருளே சூழ்ந்திருக்கிறது என்கிறாரோ. அதை வழி, அதாவது இருள் என்பதை அவர் வழியாக குறிப்பிட்டும் கூட இருக்கலாம் அல்லவா? ரொம்ப அற்புதமான உமர் பாருக் அவர்களின் கவிதைகள் இன்றைய கவிதை நேரத்தை அலங்கரித்தது அன்பு நேயர்களே. ஆம், உமர் பாருக் அவர்களின் கவிதைகள் எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மூலம் தெரியப்படுத்துங்கள். இப்படியான அற்புதமான படைப்பாளர்களை நாம் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி தான் இந்த கவிதை நேரம் நிகழ்ச்சி. இந்த கவிதைகள் அப்படியே உங்கள் சிந்தனைக்குள் இருக்கட்டும். மீண்டும் கவிதை நேரத்தில் சந்திக்கலாம் அன்பு நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. மீண்டும் சந்திக்கலாம் கவிதை நேரத்தில். இப்படியான ஒரு நினைவலைகள் நம்மை எப்பொழுதும் எப்பொழுதும் மீட்டெடுத்து கொண்டே இருக்கட்டும். கவிதைகள் தொடரும்.